ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 29 மட்டும் தவற விட்டுறாதீங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்திரதா ஏகாதசி வருது. இந்த ஏகாதசி குழந்தை வரும் வேண்டுபவர்களுக்கு குழந்தையோட நலன், ஆரோக்கியம் மற்றும் நல்ல எதிர்காலம் வேண்டி பிரார்த்தனை செய்யும் பெற்றோர்களுக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். இந்த புத்திரதா அப்படின்னா மகன், அப்படி இல்லைனா சந்தானம். இந்த நாளில் விஷ்ணு பகவானை மனமாற வழிபட்டால் சந்தான பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு புராண நம்பிக்கை. அன்றைக்கி காலையில் சீக்கிரம் எழுந்துச்சு சுத்தமாக குளித்து வீட்டில் உள்ள விஷ்ணு அப்படி இல்லைனா கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைங்க. துளசி இலை இருந்தால் மிகவும் சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு மலரை வச்சா போதும். பிறகு ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை 11 முறை, அப்படி இல்லைன்னா 21 முறை, அப்படி இல்லைன்னா 108 முறை மனசார சொல்லுங்க. முடிஞ்சவங்க இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கலாம். நீராகாரம், பால், பழங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு உடலும் மனசும் தூய்மையாக வச்சுக்கோங்க. விரதம் இருக்க முடியாதவங்க கூட அரிசி உணவை தவிர்த்து எளிய உணவு எடுத்துக்கொண்டாலே போதும். அன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க சந்தான பாக்கியம் வேண்டியும், குழந்தைகள் உள்ளவர்கள் அவர்களுடைய படிப்பு, ஆரோக்கியம், நல்ல வாழ்க்கையை பற்றி வேண்டியும் அவங்களுடைய பேரை சொல்லி பிரார்த்தனை செய்யலாம். முக்கியமாக ஒன்று தான், அன்னைக்கு கோபம், பொய், யாரையும் காயப்படுத்தும் வார்த்தைகள் இது எல்லாமே தவிர்க்கணும். ஏன்னா புத்திரதா ஏகாதசி வெறும் விரதம் மட்டும் கிடையாது, மனசுக்கான ஒரு விரதம். அந்த நாள் முழுவதும் விஷ்ணு நாமத்தை நினச்சி ஒரு சிறிய நல்ல செயல் செஞ்சாலே அது பெரிய ஆசீர்வாதமாக நம்ம வாழ்க்கைக்கு திரும்ப வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.